புதுசா முளைச்ச காளான். இப்ப மழை பெஞ்சுட்டு இருக்குல்ல, அதனால புதுசா காளான முளைக்க விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து காயத்ரி ரகுராம், குஷ்பு, அப்புறம் ஒரு சஷ்டி சேனா சரஸ்வதின்னு ஒரு லேடிய விட்டு பேச விட்டாங்க. அப்புறம் வந்து கஸ்தூரி பேசுச்சு கொஞ்ச நாள். இப்படி நிறைய பெண்களை வச்சு பேச விட்டாங்க. நமிதா கூட பேசுன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள். இப்படி கொஞ்சம் ஒருத்தவங்க நடிகைகளை கூப்பிட்டு பேச விட்டாங்க. நடிகைகளை பேசணுன்னே நடிகைகள் பேசுறாங்கிறத விட அவங்களோட கருத்துக்கள், அவங்களோட அந்த எதிர்ப்பு தெரிவிச்ச எல்லாமே அறிவு இல்லாத தற்குறித்தனமா தான் இருந்துச்சு. சீட் 2 எம்பி 4 எம்எல்ஏ இருக்கிறதே இவங்களால தாங்கிக்கிற முடியல, பொறுத்துக்க முடியல, பொங்கி எழுறாங்க. அப்படியே நைட்லாம் தூக்கம் இல்லாம கிடக்குறாங்க. இன்னும் நாங்க 15 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ எல்லாம் வந்துட்டா செத்துருவாங்க. ஒருத்தரும் தூக்கு போட்டு ஒரு நாள் டெய்லி பாஜகவை சேர்ந்த இத்தனை பேர் தற்கொலை, இத்தனை பேர் தற்கொலை டெய்லி செய்தி வந்துகிட்டே இருக்கும். 2016ல இருந்த அரசியல் வேற, இன்னைக்கு அதை விட 10 வருஷம் எங்க கட்சி எவ்வளவோ வளர்ந்து எங்கேயோ போயிருக்கு. இதே சேனல்ல எங்க தோழர் நவீன்குமார் சொன்னது போல 2026 தேர்தல்ல விசிகா நிக்கிற வேட்பாளர், விசிகாவோட வேட்பாளரை எதிர்த்து அதுக்கு தகுதியான வேட்பாளரை தாவேகால ஒரு ஆளை நிப்பாட்டு. நானும் ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன், ஒரு ஆளை நிப்பாட்டுட்டோம். நாங்க அதுக்கப்புறம் வந்து அவன் நிப்பாட்டி அதுல இருந்து ஜெயிச்சு காட்டணும். நிப்பாட்டி எங்களுக்கு தகுதியான ஆளை நிறுத்தி கருத்தியலா ஓட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சு காட்டணும். பீகார் மக்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி, தமிழக முதலமைச்சரை பத்தி தப்பா பேச வேண்டிய நோக்கம் என்ன? ஏன் இங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கவங்க ஒரிசாவுக்கு ஓட்டு போட்டு பீகாருக்கு ஓட்டு போட்டு அங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க போறாங்களா? பீகார்ல இருக்கவங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க போறாங்களா? எடப்பாடியை மட்டுமே வச்சு பிஜேபி கனவு காண்கிறது இங்க எதுவுமே நடக்காது. ஏன்னா இங்க தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கருத்தியலா அறிவு சார்ந்து யோசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே. அது ஒரு காலத்துல வந்து நடிகர், அதாவது எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சது அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் வந்து நடிகராவே இருந்தா கூட கருத்தியல் பேசினாரு, மக்களுக்கு நல்லது பண்ணாரு. எங்க தலைவர் எதுக்கு ஆதரவு கொடுக்குறாரோ, எங்க தலைவர் எந்த அணியில நிக்கிறாரோ அந்த அணிதான் ஜெயிக்கும். நாங்க தீர்மானிக்கிறதா இங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் யார தீர்மானிக்க, அரசியல் இன்னைக்கு அரசியல் திசை வெளிப்பக்க தீர்மானிக்கிற சக்தியா எங்க தலைவர் இருக்காரு. சமூக நீதி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் விடுதலை சிறுத்தை கட்சியின் விடுதலை கலை இலக்கிய பேரவை மாநில துணை செயலாளர் திருமதி தேனி இளமதி அவர்கள் இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். மேடம், லாஸ்ட் இன்டர்வியூல வந்து நீங்க பிஜேபியில பிரியாஸ்ரீ வந்து திருமாவளவன் சார் வந்து ரொம்ப உண்மையா கண்டிச்சு பேசியிருந்தாங்க. நீங்களாம் கண்டனம் தெரிவிச்சீங்க. மறுபடியும் அவங்க திருமாவளவன் சாரே வந்து டார்கெட் பண்ற மாதிரி இருக்குங்க. எப்படி மேடம் இது? எதுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு என்ன பகை என்ன இருக்குங்களா? அது பகைங்கிறது வந்து இப்ப 2000 வருஷ பகை. அந்தமா புதுசா இப்ப வந்து முளைச்சிருக்காங்க. புதுசா முளைச்ச காளான். இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, அதனால புதுசா காளான முளைக்க விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து காயத்ரி ரகுராம், குஷ்பு, அப்புறம் ஒரு சஷ்டி சேனா சரஸ்வதின்னு ஒரு லேடிய விட்டு பேச விட்டாங்க. அப்புறம் வந்து கஸ்தூரி பேசுச்சு கொஞ்ச நாள். இப்படி நிறைய பெண்களை வச்சு பேச விட்டாங்க. நமிதா கூட பேசுன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள். இப்படி கொஞ்சம் ஒருத்தவங்க நடிகைகளை கூட்டு பேச விட்டாங்க. நடிகைகளை பேசணுன்னே நடிகைகள் பேசுறாங்கிறத விட அவங்களோட கருத்துக்கள், அவங்களோட அந்த எதிர்ப்பு தெரிவிச்ச எல்லாமே அறிவு இல்லாத தற்குறித்தனமா தான் இருந்துச்சு. புரியுதா? அப்ப தற்குறித்தனமா இருந்தனால நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சாங்க. இப்ப இவங்க மறுபடியும் போய் கூப்பிட்டுருப்பாங்க, வந்து எதிர்கருத்து கொடுங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க. அவங்களாம் வர ஒத்துழைச்சிருக்க மாட்டாங்க. எங்களுக்கு எதுக்கு இந்த வம்பு, வேணாம்ப்பா நாங்க ஒதுங்கியே இருக்கணும், ஒதுங்கி இருந்திருப்பாங்க. இந்த அம்மாவை புதுசா பிடிச்சி இழுத்து போட்டிருக்காங்க. கொஞ்ச நாள் ஆடும், அப்புறம் அடக்கிடும், அது ஓடிடும். சும்மா அதுக்கு வந்து பார்த்தேன். நானும் இப்ப 2வது டைம் போட்டிருந்த வீடியோவும் பார்த்தேன். ரொம்ப அறிவாளி மாதிரி அப்படி என்ன இப்படி என்ன, நீங்க 2 சீட்டுக்கு அந்த சீட்டுக்குன்னு ஒவ்வொரு வாய் 2 சீட் 2 எம்பி 4 எம்எல்ஏ இருக்கிறதே இவங்களால தாங்கிக்கிற முடியல, பொறுத்துக்க முடியல, பொங்கி எழுறாங்க. அப்படியே நைட்லாம் தூக்கம் இல்லாம கிடக்குறாங்க. இன்னும் நாங்க 15 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ எல்லாம் வந்துட்டா செத்துருவாங்க. ஒருத்தரும் தூக்கு போட்டு ஒரு நாள் டெய்லி பாஜகவை சேர்ந்த இத்தனை பேர் தற்கொலை, இத்தனை பேர் தற்கொலை டெய்லி செய்தி வந்துகிட்டே இருக்கும். இந்த 2 பேருக்கு 4 பேருக்கே இவங்களால வந்து சரி கட்ட முடியல. இவனுங்க என்னன்னா 2 சீட்டுன்னு. பொதுவாகவே இந்த சமூக ஊடகத்துல வலைத்தளங்கள்ல வந்து நீங்க வந்து 2016ல தோழர் பாவலன் கூட ஒரு விவாதத்துல போய் பேசிட்டு இருந்தார் போல. அதுல வந்து தாவேகா கட்சிக்காரன் கேட்கிறான், இந்த மாதிரி நீ வந்து 2016ல 0.5% தான் உங்க கட்சி ஓட்டு வாங்குச்சு தம்பி, அது 2016. அதுக்கப்புறம் 10 வருஷம் கட்சி வளர்ந்துருக்கா. அந்த அந்த ஆளுக்காக தான் இந்த பதிவு. அந்த ஆள் வயசு அதிகமாவே இருந்தா கூட எனக்கு தம்பி தான் அரசியல்ல. இப்பதானே புதுசா வந்து தாவேகால இணைஞ்சிருக்காப்ல. சோ என்னன்னா
2016ல இருந்த அரசியல் வேற, இன்னைக்கு அதை விட 10 வருஷம் எங்க கட்சி எவ்வளவோ வளர்ந்து எங்கேயோ போயிருக்கு. இதே சேனல்ல எங்க தோழர் நவீன்குமார் சொன்னது போல 2026 தேர்தல்ல விசிகா நிக்கிற வேட்பாளர், விசிகாவோட வேட்பாளரை எதிர்த்து அதுக்கு தகுதியான வேட்பாளரை தாவேகால ஒரு ஆளை நிப்பாட்டு, நானும் ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன், ஒரு ஆளை நிப்பாட்டட்டும். நாங்க அதுக்கப்புறம் வந்து அவன் நிப்பாட்டி அதுல இருந்து ஜெயிச்சு காட்டட்டும். நிப்பாட்டி எங்களுக்கு தகுதியான ஆளை நிறுத்தி கருத்தியலா ஓட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சு காட்டட்டும். சவாலா விடுறோம் நாங்க. மேடம் நீங்க சொல்றீங்க 2016ல கட்சி இருந்த பலவீனமோ இப்ப இருக்கிற பலமோ வேறன்ட்டு. அதே தானே மேடம் பிஜேபியோ? பிஜேபி அப்ப இருந்த பலம் வேற, இப்ப இருந்த பலம் அவங்களும் வந்து வளர்ந்துருக்காங்களே இப்போ? வளர்ந்துருக்காங்க அப்படின்னா இத்தனைக்கும் அவங்க தேசிய கட்சி வேற. அவங்க தேசிய கட்சி தான். அதாவதுங்க களப்பணி செஞ்சு வளர்ச்சி அடைகிறதுங்கிறது வேற. மக்கள் கிட்ட ஒண்ணும் இல்ல, அவர் பிரதமரா தான் இருந்திருக்காரு கிட்டத்தட்ட மூணு ஆண்டு காலம். இது மூணாவது நாடாளுமன்ற தேர்தல்ல அவர் ஜெயிச்சு வந்து இருக்காரு, பிரதமரா இருக்காரு. எங்க தலைவரையும் அவரையும் வேணா பக்கத்துல நிக்க வைப்போம். மக்களை வந்து சும்மா வாக்கெடுப்பு மீன்ஸ் இது வந்து தேர்தல் ஆணையம் எதுவுமே தேவையில்லை. சும்மா போயிட்டு இந்தியா முழுக்கவே நான் சொல்றேன், இவரை பக்கத்துல எங்க தலைவரையும் மோடியையும் நிக்க வைப்போம். மோடி பிரதமரா இருந்தவர். எங்க தலைவரை ஒரு சில தெரியும், இந்தியா முழுக்க தெரிஞ்சாலுமே தலைவர் யாருங்கிறது உலகம் முழுக்க எங்க தலைவர் யாருன்னு தெரிஞ்சாலுமே ஒரு சில மாநிலங்கள்ல தான் எங்க கட்சி இருக்கு. ஒரு 8 மாநிலம் 9 மாநிலத்துல எங்க கட்சி வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். பட் இந்தியா முழுக்க எங்க தலைவரையுமே மோடி 2 பேரை வச்சு ஒரு வாக்கெடுப்பு வேணா நீங்க நடத்தி பாருங்க. ஒரு ஆன்லைன் வாக்கெடுப்பு போட்டு பாருங்க. மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். பிஜேபியோட வளர்ச்சியில என்னங்க, பொய் சொல்லி ஒருத்தன் மேல ஒருத்தன் பழி சொல்லி எங்கேயோ போயிட்டு பீகார்ல போயிட்டு ஓட்டு பீகார் மக்களை வந்து திசை திருப்பிறதுக்கு தமிழ்நாட்டுல வந்து பீகாரிஸ் வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு தேவையில்லாத கம்ப்ளைண்ட், சின்ன பிள்ளை மாதிரி போய் இப்ப குழந்தைங்க கிட்ட தாங்க, அந்த குழந்தைங்க தான் வந்து அப்பா அம்மாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும். இந்த ஆளு பிரதமரா இருந்துகிட்டு அங்க போயிட்டு இது மாதிரி தமிழ்நாட்டுல வந்து பீகாரியை ஒடுக்குறாங்கன்னா சரி, அதுக்கு என்ன? பீகாரி தமிழ்நாட்டுல ஒடுக்குனா பீகார் மக்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க போறாங்களா ஓட்டு போடாம விட்டு? இல்ல மேடம், திருப்பூரூர்ல ஃபுல்லா பிஜேபி வந்து வட இந்தியில இருந்து ஆள் இறக்கிட்டு ஃபுல்லா எங்க ஓட்டு லிஸ்ட் வந்து எடுத்து இது பண்ணிருக்காங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, நான் கேக்குற கேள்வி என்னன்னா, பீகார் மக்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி, தமிழக முதலமைச்சரை பத்தி தப்பா பேச வேண்டிய நோக்கம் என்ன? ஏன் இங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கவங்க ஒரிசாவுக்கு ஓட்டு போட்டு பீகாருக்கு ஓட்டு போட்டு அங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க போறாங்களா? பீகார்ல இருக்கவங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க போறாங்களா? பீகார்ல இருந்தா மேடம் இப்ப இங்க திருப்பூர்ல ஓட்டு லட்சக்கணக்கான ஓட்டை சேர்த்திருக்காங்க. அதுக்குதான் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்து இப்ப வந்து அதை ஓட்டை சேர்க்கணுங்கிற முறைப்படிதான் கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் சரி, இப்ப அப்படி வந்து பீகார்ல இருக்க மக்களை, பீகார்ல இருந்து இங்க வந்து வேலை பாக்குறவங்க, இங்க இருந்து வேலை பாக்குறவங்க தன்னை வந்து ஓட்டரா தமிழ்நாடு வாக்காளரா அவங்க வந்து பதிவு பண்ணிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. சரி, ஓகே, எவ்வளவு பேர் அப்படி பதிவு பண்ணிருப்பாங்க? என்ன ஒரு 3 கோடி 4 கோடி பேர் பண்ணிருப்பாங்களா? அவ்வளவு இல்ல, லட்சக்கணக்கில் பண்ணிருக்காங்க. எத்தனை லட்சம் பண்ணிருப்பாங்க? ஒரு 50 லட்சம் பண்ணிருப்பாங்க. 50 லட்சம் பேரா? திருப்பூர், கோயம்புத்தூர், டெல்டா மாவட்டம் ஃபுல்லா திருப்பூர் அதாவதுங்க வேலைக்குன்னு வர்றவங்க ஒரு இங்க வந்து ஒரு அடையாள அட்டை இருந்தாதான் ஏதாவது பண்ண முடியும் அப்படிங்கறதுக்காக அவங்க வந்து வாக்காளரா மாறி இருக்கலாம். ஆனா இந்த 50 லட்சம் ஓட்டு தான் வந்து அவரை ஒரு பிரதமர் ஆக்குறதுக்கு வந்து அவருக்கு இதாக போதா? சரி, அப்படியே இருந்தா கூட முதலமைச்சர் வேட்பாளரா இங்க நிக்கிறாரு அப்படின்னா எல்லாரும் பிரிஞ்சு தானே இருப்பாங்க. இப்போ திருப்பூர்ல போடுற ஓட்டு மட்டுமே அவங்க முதலமைச்சர் ஆகி இல்ல முதலமைச்சர் கேண்டிடேட்டுக்கு அவருக்கு சொல்ல மோடி அவர்கள இங்க அவங்க வந்து டார்கெட் பண்றது ஒரு 10 சீட்டாவது டெல்டா மாவட்டத்துல அடிச்சிடலாம் தானே. டெல்டா அதுதான் கேக்குறேன். 10 சீட் 50 லட்சம் 50 லட்சம் வாக்காளர்கள் பீகாரிஸ் இங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்றீங்க. அது டெல்டா மாவட்டத்துல மட்டும் தான் வாங்கியிருக்காங்களா? நீங்க சொல்ற திருப்பூர், கோயம்புத்தூர்ல கொங்கு மண்டலம் அது அங்க இருக்குது. அவங்களால இங்க ஓட்டு போட்டு இவங்களுக்கு வந்து வாக்கு செலுத்த முடியாது. சோ நீங்க சொல்ற மாதிரி டெல்டா மாவட்டத்துல இருக்கவங்களை எடுக்கணும்னா கூட இப்ப வாய்ப்பு எங்க இருக்கும்னா, நான் கரெக்டா இவங்க பிஜேபி காரங்களுக்கு வந்து ஓட்டு அதிகம், அதாவது ஜெயிக்க வாய்ப்பு கிடையாது. பட் ஒரு வாக்கு வாங்குவாங்க, ஒரு அளவுக்கு வந்து வாக்கு விழும். அது எங்க விழும்னா கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி கொங்கு மண்டலத்துல இந்த இந்து
மத பற்றாளர்கள் வந்து அவங்க அங்க கொஞ்சம் இந்த சாதி வெறி மத வெறி கொஞ்சம் அதிகமாவே இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அங்க வந்து நடக்குமே தவிர பட் முதல்வர் வேட்பாளருக்கு வந்து ஆதரவு கொடுத்து முதல்வரா உட்கார வைக்கிற அளவுக்கு அவங்க வந்து 2026ல பிஜேபி வர வாய்ப்பே கிடையாது. அதுதான் பக்கபலமா எடப்பாடியா இருக்காருங்களே, அதிமுக இருக்காங்களே. எடப்பாடியார் எங்க எடப்பாடியே 2 பிரிவா பிரிஞ்சிருச்சு. அதிமுக என்ன எடப்பாடி மட்டுமா அதிமுக? அதுல இருக்க சசிகலா, தினகரன், செங்கோட்டையன், ஓபிஎஸ் பூரா தனியா பிரிஞ்சு வந்து பொதுச் செயலாளர் இப்ப எடப்பாடியா தான் மேடம். பொதுச் செயலாளர் எடப்பாடியா இருந்தாலே எடப்பாடி மட்டுமே அதிமுக கிடையாது. இப்போ எப்படி நம்ம வந்து இப்ப ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு 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 பார்வை வந்து அந்த ஒரு தாக்கம் அந்த ஆளுமை வந்து எடப்பாடிக்கு கிடையாது. எடப்பாடிய வந்து மக்கள் யாருமே நம்பவே கிடையாது. இப்ப வர எடப்பாடிய ஒரு காமெடி பீஸா தான் பாக்குறாங்க. அவர் போனாலே அந்த இடத்துல வந்து சிரிப்பு அவர் அவர் முகத்தை பார்த்தா அவர் சிரிக்கிற பார்த்தாலே எல்லாத்தையும் சிரிப்பு வந்துடும். அது வேற விஷயம். பட் எடப்பாடியை மட்டுமே வச்சு பிஜேபி கனவு காண்கிறது இங்க எதுவுமே நடக்காது. ஏன்னா இங்க தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கருத்தியலா அறிவு சார்ந்து யோசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே. அது ஒரு காலத்துல வந்து நடிகர் அதாவது எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சது அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் வந்து நடிகராவே இருந்தா கூட கருத்தியல் பேசினாரு, மக்களுக்கு நல்லது பண்ணாரு, களத்துல இறங்கி நின்று மக்களை போய் சந்திச்சாரு. அதனால அவருக்கு ஒரு ஒரு கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டம் அப்படியே அம்மா ஜெயலலிதா அம்மா அப்படியே அந்த இதை ஃபாலோ பண்ணாங்க. ஜெயலலிதா அம்மாவுக்கு அந்த ஒரு 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 பார்வை அந்த தாக்கம் இருந்துச்சு. ஜெயலலிதா அம்மா அவங்க இறந்ததுக்கு அப்புறமா இவங்க வந்து சேர்ந்த அந்த அந்த காமெடி எல்லாமே இன்னைக்கு வலைத்தளங்கள்ல எல்லாரும் கண்கூடா பாத்துட்டாங்க. படிக்காத பாமரம் கூட அதை பாத்துட்டாங்க. இனி யாருமே வந்து எடப்பாடி நிக்கிற அன்னைக்கு ஆதரவு கொடுப்பாங்களான்னு தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி கொங்கு மண்டலத்துல வேணா உங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறாங்க. நீங்க சொல்றப்பதான் எடப்பாடி கூட்டணி வராதுன்றீங்க. அப்ப அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப விஜய் சொன்ன மாதிரி டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தானே இந்த வாட்டி? டிவிகே வெர்சஸ் அண்ணா போஸ்ட் டிஎம்கே. ஏன்னா எங்க தலைவர் நாங்க இருக்கிற கூட்டணி இல்ல மேடம், நீங்க இருக்கீங்க கூட்டணி. ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்க எம்ஜிஆர் வந்து சீமால வந்தாரு, கருத்தா பேசினாரு, மக்களை திரட்டினாரு, கூட்டம் இதே அதோட கூட்டம் பல லட்சம் கூட்டம் வந்து விஜய்க்கு கூடுதுங்களே இப்போ. சீமானுக்கு 2010ல கூடிச்சு கூட்டம் மேடம். சீமானோட விஜய் வந்து ஒரு டாப் ஸ்டார்ல மேடம். டாப் ஸ்டார் அதான் அந்த ஸ்டார் இருக்குல்ல, டாப் ஸ்டார் அந்த ரசிகர்கள் தான் கூடுறாங்க, வாக்காளர்கள் கூடல. அங்க வந்து அவரை பார்க்கணுங்கிற நோக்கத்துல வருவாங்க. ஒரு மிகப்பெரிய நடிகர் நம்மளை தேடி நம்ம ஊருக்கு வர்றாங்க, நம்ம போய் பார்ப்போம், அது ஃப்ரீயா பஸ்ல கூட்டிட்டு போறாங்க, ஒரு வேன் பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க, போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு வந்திருப்பாங்களே தவிர அது வாக்கா மாற வாய்ப்பு கிடையாது. அப்போ இந்த வாட்டி டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான். இல்ல அண்ணா போஸ்ட்டுங்க சொல்லிட்டேனே. சரி மேடம், அப்போ நீங்க அண்ணா போஸ்ட் டிஎம்கே தான் அண்ணா போஸ்ட். ஏன்னா எங்க தலைவர் எதுக்கு ஆதரவு கொடுக்குறாரோ, எங்க தலைவர் எந்த அணியில நிக்கிறாரோ அந்த அணிதான் ஜெயிக்கும். நாங்க தீர்மானிக்கிறது தான் இங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் யார அரசியல் இன்னைக்கு அரசியல் திசை வெளிப்போக்க தீர்மானிக்கிற சக்தியே எங்க தலைவர் இருக்காரு. அப்போ அந்த இடத்துல வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த ஆட்சி நடக்கணும் அப்படிங்கிற தீர்மானிக்கிறது விடுதலை சிறுத்தைகளா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40,000 பூத்து அசுர பலத்துல இருக்கு தமிழ்நாட்டுல. விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற பூத்து 40,000 பூத்தை வந்து அசுர பலத்துல வச்சிருக்கோம். நாங்க எங்க கண்ட்ரோல்ல இருக்கு. நாங்க உங்களுக்கு தரவுகளோட எங்களால கொடுக்க முடியும். நீங்க தோளோட தோல் நிக்கிறீங்களா திமுகக்கு? கண்டிப்பாங்க. பிஜேபி அதாவது ஒரு மதவாதத்தை ஒரு ஒரு பாசிஸ்டை எதிர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கான வழிமுறைகள் பண்ணிதான் ஆகணும். திமுக தோல் கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே. எனக்கு அது கருத்து வேறுபாடு இருக்குதான். திமுக பண்றது எல்லாத்தையுமே நாங்க ஏத்துக்கறல. திமுக வந்து அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு ஆதரிக்கல, அப்படியே போய் முட்டு கொடுக்கல. திமுக ஒண்ணு இப்படி சாஞ்சிட்டு போயிடல, நாங்க முட்டு கொடுத்து நிப்பாட்ட. அது ஒரு ஆளுமையான ஒரு இடத்துல ஒரு ஒரு பல வருஷமா நம்ம தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு ஒரு கட்சி, ஒரு பெரிய ஒரு அந்த இயக்கத்தை கட்டமைச்சவர், அந்த கட்சியை கட்டமைச்சவர் ஒரு மிகப்பெரிய அறிவாளி, ஒரு ஒரு பெரிய நாலேஜ் உள்ளவர். எல்லாத்துக்கும் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதிலடி கொடுக்க கூடிய ஒரு தலைவர் உருவாக்குன்னு அந்த கட்சி. இன்னைக்கு அவரோட பையன் வந்து அந்த அதை வந்து இன்னைக்கு முதல்வரா இருக்காரு. அவ்வளவு பெரிய கட்சி இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் தீர்மானிக்கிற அந்த அந்த கட்சிக்கான வாக்க தீர்மானிக்கிறது யார் ஆட்சியாளர்கள் அப்படிங்கிற தீர்மானிக்கிற இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இருக்கும். அதனால எங்க தலைவர் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாரோ, எந்த கூட்டணியில எங்க தலைவர் இருக்காரோ அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் 2026.
நீங்க சொன்னது அப்ப திருமாவளவன் சார் கூட ஒரு மேடையில சொன்னாரு, ம், முதலமைச்சர வச்சுன்னு. ம். உங்களுக்கு உள்ற 4 ஓட்டுல 1 ஓட்டு எந்தனாரு? 4 ஓட்டு 4 ஓட்டுல 2 ஓட்டு விசிக. 1 ஓட்டுன்னு தானே மேடம் சொன்னாங்க. அது தலைவர் சொல்லியிருப்பாரு. 2 ஓட்டு நீங்க தலைவர் அவரு சொல்றீங்களா? கஷ்டப்பட்டுருவாருன்னு சொல்லியிருப்பாரு. ஆச்சா. முதல்வர் பாவம் மனசு கஷ்டப்பட்டுருவாரு. என்னடா 3 ஓட்டு, என்னடா இவர் பாட்டுக்கு டபுள் டபுள் பாதிக்கு பாதின்ட்டாருன்னா அவர் கஷ்டப்பட்டுருவாருன்னு சொல்லியிருப்பாரு. பட் எனக்கு கஷ்டம். எனக்கெல்லாம் பயம்லாம் கிடையாது. நான் ஓப்பறேன். ஏன்னா களத்துல இறங்கி மக்கள் கிட்ட போய் மக்களோட மக்களா ஓட்டு கேட்கறது நானு. நீங்க பாட்டு பாடி ஓட்டு ஒருத்தரையும் ஓட்டு கேட்கறது நானு. 2 ஓட்டு விசிக ஓட்டு, 2 ஓட்டு திமுக ஓட்டா இருந்துச்சுன்னா 2 ஓட்டு விசிக ஓட்டு. மேடம் 10 ஓட்டு ஒரு ஏரியால 10 ஓட்டு விழுகுது அப்படின்னா அதுல 50 திமுகவா இருக்கும், 50 விசிகாவா இருக்கும். மேடம் நீங்க சொல்றத பார்த்தா திமுகவுக்கு அடுத்த கட்சி வந்து நல்ல பலமா இருக்கிற கட்சி திமுக கூட்டணில விடுதலை சிறுத்தை தான் ஆமாங்க, போல. கண்டிப்பாங்க. 2வது பெரிய கட்சி தமிழ்நாட்டிலேயே. தமிழ்நாட்டிலேயே மேடம். தமிழ்நாட்டிலேயே அப்புறம் ஏன் மேடம் நீங்க 6 2வது சீட்டுக்கு பெரிய கட்சி நாங்க தான். அப்புறம் ஏன் மேடம் நீங்க 6 சீட்டு தான் குடுக்குறாங்க. நீங்க அத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க திருமாவளவன் சார். 6 சீட் வந்து அப்ப 2021ல குடுத்தாங்க. அத அக்செப்ட் பண்ணணும் நாங்க. அன்னைக்கு வந்து ஒரு எம்பி தொகுதினா அதுக்கு 6 தொகுதி அப்படிங்கிற முறைப்படி அவங்க வந்து குடுத்தாங்க. ஓகேவா? அப்ப வந்து 2 எம்பி தான். பட் இருந்தாலும் இவரு ரவிக்குமார் அண்ணா எங்களோட பொதுச் செயலாளர் ரவிக்குமார் வந்து ஆமா திமுகல நின்னாங்க. திமுக உதயசூரியன் சின்னத்துல நின்னாரு. உதயசூரியன் சின்னம். அப்ப வந்து எங்கள பொறுத்தளவு யாராவது 2 தலைவரோட நோக்கம் என்னன்னா 2 பேர் வந்து நாடாளுமன்றத்துக்கு போகணும். ஒரு ஆளா போயிட்டு வர்றத விட 2 பேரா போயிட்டு வரும். 2009ல தலைவர் மட்டும் தான் போயிட்டு வந்தாரு இல்லையா? அப்ப வந்து ஒரு எம்பி போறத விட 2 எம்பி போனா இன்னும் நல்லா இருக்குமேங்கிற நோக்கத்துல பண்ணாங்க. பட் சொந்த சின்னத்துல நின்னாங்கன்னா இதுல ஒண்ணு அடியாகி ஒண்ணு மட்டும் ஜெயிச்சுட்டா என்ன பண்றது? அதனால வந்து நான் சுயேட்சையில நிக்கிறேன். அப்ப அவர்தான் கேட்டாரு. யாருன்னா நம்ம ரவிக்குமார் அண்ணா வந்து கேட்டாரு. நான் உதயசூரியன் நின்னுக்கிறேன் அப்படின்னு அவரோட வேண்டுகோளுக்கு இணங்க தலைவர் வந்து சம்மதிச்சாரு. சம்மதிச்சு உதயசூரியல நிக்க வச்சாரு. அப்போ உதயசூரியல நின்னு ஜெயிச்சதுனால அவர் வந்து டிஎம்கே எம்பி கணக்குல வர்றாருங்கிற மாதிரி அவங்க நோட் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப அப்போ பானை சின்னத்துல சுயேட்சையா நின்னது எங்க தலைவர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக 6 தொகுதி கொடுத்தாங்க. நாங்க 6 தொகுதி வாங்கி 4 தொகுதி ஜெயிச்சு காட்டிட்டோம். இந்த வாட்டி அப்ப 2 எம்பி இருக்கீங்க. அப்ப 12 தொகுதி வாங்கிடுவீங்களா? கண்டிப்பா 12 தொகுதி குடுக்கணும். அவங்க குடுக்காம இருக்காங்க. பேச்சுவார்த்தையில தலைவர் வந்து கேட்டு வாங்குவார். அவங்க பிரிச்சுதான் சும்மா அறிவிப்பு தான் குடுத்திருக்காங்க. பட் அதுவே ஃபைனல் லிஸ்ட் கிடையாதுல்ல. தலைவர் கண்டிப்பா போய் பேசுவார். அப்போ 12 பிளஸ் தொகுதி வாங்குவீங்க அப்போ இந்த வாட்டி. கண்டிப்பா, கண்டிப்பா. திருமாவளவன் சார் சொன்ன மாரி டபுள் டிஜிட்ல டபுள் டிஜிட்ல கண்டிப்பா வாங்குவார். இதுல மகளிருக்கு வாய்ப்பு உண்டா மேடம்? டபுள் டிஜிட் கண்டிப்பா குடுப்பாங்க. ஏன்னா மகளிர் 2016லயே வந்து 3 பெண்களா 4 பெண்கள் நின்னாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வட்டமும் கொடுப்பாங்க. மக்கள் நல கூட்டணி அப்போ. மக்கள் நல கூட்டணியில அப்போ ஆமா. அப்ப இந்த வாட்டி பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பாரு. கண்டிப்பா வாய்ப்பு கொடுப்பாரு. தமிழ்நாட்டு